அப்போ குரானை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஸ்ட்ரக்சர் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். குரானுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தா, குரான் முதல்ல வந்து அது புக்கு கிடையாது. ஒரு புக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தனி விஷயம். ஒரு புக்கு எப்படி இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் பேசும், அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு சப் டாபிக்ஸ் போடும், ஒரு பேராகிராஃப் போட்டு அந்த பேராகிராஃபுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும். இப்போ அந்த ஹெட்டிங்கு கீழே அந்த சப்ஜெக்ட் அந்த டாபிக்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படும். புரியுதா இல்லையா? அது வந்து ஒரு ஸ்டைலில் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் குரான் வந்து நம்ம கையில் இருக்கிறது புக்காக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்ஸும் அதில் இல்லை. பக்ரான்னு எடுக்கிறோம், 286 வசனம் இருக்குது. 286 வசனமும் அப்படியே தொடர்ந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒன்றும் பார்த்தீங்கன்னா திடீர்னு மூசா நபியை பற்றி பேசுது, திடீர்னு ஆதம் நபியை பற்றி பேசுது, திடீர்னு ரசூல்லா காலத்துக்கு பேசுது, திடீர்னு இப்ராஹிம் நபி காபத்துல்லாவில் கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு காபத்துல்லா பற்றி பேசுது, திடீர்னு சில கதைகளை பேசுது, திடீர்னு வந்து ஆயத்துல் குர்சியை பற்றி அரிஷை பற்றி பேசுது. அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து மாறி 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 போகும். குரானை படிக்கும்போது ஒருத்தன் எடுத்து கையில் எடுத்தானா அவனுக்கு படிக்கிற ஆசை போயிடும். அது எப்படி போகுது, என்ன மாதிரி போகுதுங்கிறதே அவனால் வந்து புரிஞ்சிக்க முடியாது. அப்போ குரானோடைய ஸ்ட்ரக்சர் எப்படின்னா முதல்ல புரிஞ்சுக்கணும். குரானுங்கிறது ஒரே சப்ஜெக்ட் கிடையாது. குரானுங்கிறது அல்லாஹ் பண்ண பயான்கள். குரானுங்கிறது என்ன? அல்லாஹ் பேசின பயான்கள். சில பயான்கள் 4 வசனங்களில் முடிஞ்சிடும், சில பயான்கள் 100 வசனம் முடியும், சில பயான்கள் வெறும் 20 வசனங்களில் முடிஞ்சிடும், சில பயான்கள் 10 வசனத்திலே முடியும். அந்த பயானா சாப்டரா ரசூல்லா பிரித்து கொடுத்துட்டு போனாங்களா? அதுவும் பிரித்து கொடுக்கல. அது நாம் படிக்கும்போது நமக்கு தான் அது நாமளே தான் ஃபீல் பண்ண முடியும். இந்த இடத்துல பயான் ஸ்டார்ட் ஆகுது, இது ஒரு சப்ஜெக்ட் இப்போ ஸ்டார்ட் ஆகுது, இந்த சப்ஜெக்ட் இந்த இடத்துல முடியுதுன்ட்டு. புரியுதா இல்லையா? இதெல்லாம் வந்து தான் நிறைய உலமாக்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த குரான் வந்து ஈஸி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது என்ன டாபிக் எங்கே மாறிச்சுங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். குரான் ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு வரும், அந்த சப்ஜெக்ட் அப்படி முடிச்சுட்டு அந்த பிராக்கெட் மாதிரி வச்சுக்கோங்க. பிராக்கெட்டோடைய ஒரு ஷேப் இப்படி இருக்கா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறது? காலன்னா சப் பிராக்கெட். ஒரு பிராக்கெட் இப்படி பாதி பிராக்கெட் இருக்கா, இப்படி குரான் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிராக்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணும். ஒரு இடத்துல போகும்போது அந்த ஒரு பிராக்கெட்டை முடிச்சுட்டு அந்த இடத்தோட கடந்துட்டு அடுத்தது வேற ஒரு பிராக்கெட் ஸ்டார்ட் ஆகும். இப்படி குரானை பொறுத்த வரைக்கும் இப்படி பிராக்கெட்டாக படித்தோம்னா புரியும். அதே மாதிரி குரான் படிக்கும்போது அதோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டும் நம்ம மைண்டில் இருக்கணும். ஒவ்வொரு பிராக்கெட்டுக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும். ஒரு பிராக்கெட்டு இப்ராஹிம் நபி காலத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசும், ஒரு பிராக்கெட்டு ஆதம் நபி காலத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசும். இதுவே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. இந்த வீடியோ எடுத்து போட்டு மறுபடியும் 1-2 தடவை போட்டு இது கேட்கும்போது உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். அப்போ இதெல்லாம் வந்து குரானில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். இதை வந்து நான் வந்து படித்து உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் குரானோட தொடர்ந்து டச்சிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு குரான் வந்து புரிய ஆரம்பிச்சிடும்.